தமிழ்நாடு தலைமைச் செயலாளர் திரு முருகானந்தம் ஐஏஎஸ் அவர்களே, அரசு உயரதிகாரிகளே, உலக வங்கியினுடைய சென்னை மையத்தினுடைய தலைவர் திரு சுனில்குமார் அவர்களே, பல்வேறு நாடுகளிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய உலக வங்கியினுடைய அதிகாரிகளே, பத்திரிகை ஊடகத்துறை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கம். உலக வங்கியின் சென்னை குளோபல் பிஸ்னஸ் மையத்தை திறந்து வைக்கிற இந்த நிகழ்வில் கலந்துக்கிறதுல மகிழ்ச்சியும் பெருமையும் எனக்கு தருகிறது. உலக வங்கி கூட நம்மளோட பார்ட்னர்ஷிப் 1971 தமிழ்நாடு விவசாய கடன் திட்டத்தில் தொடங்குச்சு. அப்போ இருந்து தமிழ்நாட்டோட உட்கட்டமைப்பு, சுகாதாரம், கல்வி, பேரிடர் மேலாண்மை, நகர்ப்புற வளர்ச்சி போன்ற பலதரப்பட்ட துறைகளில் உலக வங்கி நமக்கு உறுதுணையாக இருந்து வருகிறது. குறிப்பாக 2022 புதுதில்லிக்கு வெளியே தன்னோட முதல் மண்டல அலுவலகத்தை உலக வங்கி சென்னையில் தான் அமைச்சாங்க. செயல்பாட்டில் இருக்கக்கூடிய திட்டங்களுக்கு உதவி செஞ்சு வேகமான மற்றும் வலுவான ஒருங்கிணைப்புக்கும் வழி ஏற்படுத்தி தமிழ்நாடு மற்றும் தென்னிந்தியாவுடனான உலக வங்கியோட உறவை இந்த அலுவலகம் மேலும் வலுப்படுத்தி இருக்கு. உலக வங்கியுடனான நம்மோட இந்த நீண்ட நெடிய உறவு பல்வேறு துறைகளில் பல நற்பலன்களை கொடுத்துருக்கு. முக்கியமான சிலதை மட்டும் நான் பட்டியலிட விரும்புகிறேன். 1980 மற்றும் 1996 முதல் 2 கட்டங்களில் தமிழ்நாடு ஊட்டச்சத்து திட்டம் மற்றும் 2004 2010 செயல்பாட்டில் இருந்த தமிழ்நாடு சுகாதார அமைப்புகள் திட்டம், இந்த ரெண்டும் மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலன்களில் முன்னேற்றம் காண சிறந்த முன்னெடுப்பாக அமைஞ்சது. இன்னைக்கு தமிழ்நாடு இந்த துறைகளில் இந்தியாவுக்கே லீடர்னு சொல்லக்கூடிய இடத்தை அடைஞ்சிருக்கு. அடுத்து வறுமையை ஒழிச்சு ஊரக மக்களோட வாழ்வாதாரத்தை முன்னேற்றத்திற்கு செயல்படுத்தப்பட்ட வாழ்ந்து காட்டுவோம் என முன்மாதிரி திட்டம் 20 லட்சம் ஏழை குடும்பங்கள் இதனால் முன்னேறி இருக்காங்க. பெண்களுக்கான அதிகாரத்தை வழங்கினது மட்டும் இல்லாமல் உழவர்களுக்கு நிலத்தை, சமுதாய கட்டமைப்புகளையும் இந்த திட்டம் உருவாக்கி தந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் சுய உதவி குழுக்களை ஊக்கப்படுத்தி பெண்களின் வாழ்க்கை தரத்தையும் மேம்படுத்தி இருக்கு. இந்த திட்டத்தோட வெற்றிக்கு எடுத்துக்காட்டா ஒரு தரவை நான் சொல்ல விரும்புகிறேன். பெண்கள் தலைமையேற்று நடத்தக்கூடிய 8400 நிறுவனங்களுக்கு 2022 2025 பிப்ரவரி வரை 267 கோடி ரூபாய்க்கு இந்த திட்டம் மூலம் கடன்கள் வழங்கப்பட்டிருக்கு. ஊரக பகுதிகளில் 1 லட்சம் பேர் புதிய தொழில்கள் தொடங்கவும் 53,000 புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கவும் இந்த திட்டம் சாதனை படைச்சிருக்கு. அதேபோல் பணிபுரியக்கூடிய பெண்களுக்காக தமிழ்நாடு முழுக்க நாம் தொடங்கிவிட்டு வர தொழில் விடுதிகள், தோழி விடுதிகள் திட்டத்திலையும் உலக வங்கியோட பங்கு இருக்கு. கூடிய விரைவில் சென்னையில் தாழ்தர எலக்ட்ரிக் பேருந்துகள் ஓடப்போகுது. அதுக்கான திட்டத்திலையும் உலக வங்கி நமக்காக உதவி இருக்காங்க. 3 கட்டமாக செயல்படுத்தப்பட்ட தமிழ்நாடு நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம் மூலமாக நம்ம மக்களின் தேவைகளை நிறைவேற்றுறதுல பெரும் பங்கு வகிக்கிறது. இதில் உலக வங்கி பெரிய அளவில் உதவி இருக்கிறதோட இந்தியா முழுக்க செயல்படுத்துவதற்கான மாடலாக தமிழ்நாட்டில் இந்த திட்டம் வெற்றி அடைஞ்சிருக்குன்னு பாராட்டியும் இருக்காங்க. தமிழ்நாடு சாலை மேம்பாட்டு திட்டத்தில் மாநிலம் முழுக்க 750 கிலோமீட்டர் சாலைகளை மேம்படுத்தி விபத்து தடுப்பு பகுதிகள் உட்பட பல்வேறு பராமரிப்பு பணிகளை 2000 கிலோமீட்டர் சாலைகளில் மேற்கொள்ள உதவி இருக்கு.
தமிழ்நாடு நீர்வள நிலவள திட்டமானது நீர்ப்பாசனத்துறையோட நவீனமயமாக்கல் முயற்சிகளுக்கு வித்திட்டு இருக்கு. இதனால வேளாண் துறை மேம்படுத்தப்பட்டு வருது.